இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய விருப்பம். நீங்கள் நிறைய பேருடைய விண்ணப்பங்களை எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நல்ல வீட்டை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நம்ம சுகமாய், நம்ம ஆசீர்வாதமாய், நம் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பது தான் இயேசுடைய விருப்பம். அதை தான் அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இயேசு கூட கடைசியாய் பரம் எழும்பொழுது பெத்தானியாவில் தம்முடைய சிசுகளெல்லாம் அழைத்து 2 கரங்களை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்படி தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் மனிதனுடைய வாழ்வில் ஏன் ஆசீர்வாதத்தை இழக்கிறான், ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன் இப்படி பாடுகளின் மத்தியில் இருக்கிறாங்க என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலும் கூட பலவிதமான இழப்புகள், வீழ்ச்சிகள் நமக்கு உண்டாயிருக்கலாம், தோல்விகள் நமக்கு வந்திருக்கலாம், அடிக்கடி நமக்கு வருகிற பிரச்சனையினால சோர்ந்து போயிருக்கலாம். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, சவுல் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை கர்த்தர் முதல் ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்தின் மேலே வைத்தார். அவனை தான் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அபிஷேகம் பண்ணி அவனை தேசத்தின் மேலே ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்தின் மேலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். ஆனால் அவனுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பயங்கரமான வீழ்ச்சி. அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த தேசத்தை நடத்தும்படியான ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்வில் ஒரு பெரிய வீழ்ச்சி. அவனுடைய மரணம் என்பது மிக கொடூரமான மரணம். அவன் பாருங்கள், ஈட்டியை தரையில் குத்திட்டு என்னை குத்துன்னு சொல்கிறான். அவன் குத்துறதுக்கு முன் வரல, ஆனால் ஈட்டியை தரையில் குத்திட்டு அவனே அது மேலே விழுந்து அவன் செத்து போகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே. எவ்வளவோ ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தாங்க. அவனை மட்டும்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவனை தான் ராஜாவாய் வைத்தார், அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் அவனுக்கு அந்த நிலைமை, ஏன் அவனுக்கு அந்த வீழ்ச்சி? நம்முடைய வாழ்விலும் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதே சமயத்தில் சில வீழ்ச்சிகள் நமக்கு உண்டாகிறது. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? சவுலுடைய வாழ்வில் அவன் விழுந்து போவதற்கான காரணம் என்ன? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. எனக்கு மனஸ்தாபம். கர்த்தர் சொல்றாரு, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். கர்த்தர் பாருங்க, இவருடைய வீழ்ச்சிக்கான காரணத்தை சொல்லுகிறார். அவன் செய்த காரியம் கர்த்தரை மனஸ்தாபப்படுத்துகிற ஒரு மனிதனாய் இருந்தபடினாலே தான் அவனுடைய வாழ்வில் வீழ்ச்சியை அவன் சந்தித்தான். பிரியமானவர்களே, அமலேக்கியரை ஆண்டவர் சொல்றார், அழித்து விடும்படியாக சொல்லுகிறார், மடங்கடித்திடணும்னு சொல்றார். அமலேக்கியரை வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னாக்கா 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து இங்கே வாசி பார்த்தீங்க, மன்னிக்கணும், 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னாக்கா இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். இப்போதும் நீ போய், இப்பொழுது சவுலை பார்த்து சொல்றாரு, இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய். ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சணும்னு சொல்றாரு. அதை உன் கையில் கொடுக்குற அமலேக்கியரை உன் கையில் கொடுக்குற, நீ போ, அவங்கள எல்லாரையும் நீ பிடிச்சி அழிச்சுன்னு சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறானாக்கா, அந்த தேசத்தினுடைய ராஜாவை உயிரோடு கூட பிடிச்சிக்கிறான், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறான். பாருங்க, கர்த்தர் அதற்காக மனஸ்தாபப்பட்டார்.
அவருடைய வார்த்தையை கேட்காதனால மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கு நீங்கள் கூட ஒரு வேளை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம், வேதம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ராஜாவாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கலாம், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கலாம். கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தும்படியாய் ஒரு மனிதன் துணிவாயன் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் ஒரு மனிதன் துணிகரமாய் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்விலே அவன் வீழ்ச்சியை சந்திப்பான், ஆசீர்வாதத்தை இழக்க செய்வான். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நம்முடைய வாழ்விலே கஷ்டம் சொன்னா, அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஆவியானவரை அநேக நேரங்களில் வருத்தப்படுத்துகிறோம், மனஸ்தாபப்படுத்துகிறோம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசி, தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாய் பேசி, தேவன் உண்டாக்கின மனுஷர்களை நாம் குற்றப்படுத்தி, அல்லது ஆண்டவர் நடத்துகிற விதத்தை ஒரு விதமாய் பேசி அவரை துக்கப்படுத்தும் பொழுது, மனஸ்தாபப்படுத்தும் பொழுது ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்றாரு அமலேக்கியரை மடங்கடின்னு சொல்றாரு, அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி சாகடி அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த மனுஷன், இந்த ராஜா, அந்த ராஜாவை உயிரோடு கூட பிடிச்சிட்டு வர்றான், அங்க இருக்கிற ஸ்திரீகளை உயிரோடு கூட பிடிச்சிட்டு வர்றான், அங்க இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடுறான். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கல, அவர் மனஸ்தாபப்படுவார், அவர் மனஸ்தாபப்படுவார். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசமானது, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் வித்தியாசமானது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நீ துக்கப்படுத்துவ, ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அவர் வருத்தப்பட்டால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, நமக்கு வீழ்ச்சி தான். சவுல் விழுந்து போனதுக்கு காரணம் சிம்பிள் தான், சின்ன ஒரு ஆசை தான், சின்ன ஒரு விருப்பம்தான். அவன் வாழ்வில் வீழ்ச்சியை சந்தித்தான், பெரிய ஒரு மரணத்தை சந்தித்தான், கொடூரமான மரணத்தை சந்தித்தான். கர்த்தர் தானே அவனை ராஜாவா வச்சாரு, கர்த்தர் தானே அவனை அபிஷேகம் பண்ணாரு, அவனை காப்பாற்றிருக்கூடாதா? நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம மதியினமாக நடந்துட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காம, நம்ம இஷ்டம் போல நடந்துட்டு கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும் சொன்னா எப்படி எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? என்று சிலர் வருவாங்க. சிலருடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இஷ்டம் போல கல்யாணம் பண்ணிக்குவாங்க, யாரையாயிலும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஒரு விக்கிரகத்தில் இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கடைசியில் அவங்க குழந்தை இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். ஜோம் பண்ணுங்க, அது தேவ சித்தமா? அது தேவனுடைய விருப்பமா? ஆண்டவருக்கு விரோதமாக அவர் மனஸ்தாபப்படுத்திட்டார். உனக்குன்னு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார், நீ உங்க இஷ்டம் போல, உங்க விருப்பம் போல நீ நடந்துட்டனால அதை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அது ஆண்டவர் மேல குறை சொல்றதுக்கு இல்லை, ஊழியக்காரர் மேல குறை சொல்றதுக்கு இல்லை. நீங்க விரும்புகிறபடி செஞ்சிட்டீங்க, அகப்பட்டுக்கிட்டீங்க. அவர் மனஸ்தாபப்பட்டுட்டார், அவர் துக்கப்பட்டுட்டார், அதனால தான் வீழ்ச்சி. துக்கப்படுத்திருக்கோம்ல, மனம் திரும்பணும். ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்தினாக்கா என்னை மன்னிச்சிருங்க, அப்போதான் நமக்கு ஆசீர்வாதம். இது குடும்ப பங்காளர் ஆசீர்வாத கூட்டம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா மனுஷனை துக்கப்படுத்தத்தோ மனுஷனை வேதனைப்படுத்தத்தோ கிடையாது. அது ரெண்டாவது. முதல்ல நம்ம கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம். அவர் மனஸ்தாபப்பட்டாராம், மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் மனஸ்தாபப்பட்ட, அவரை மனஸ்தாபப்படுத்திட்டு நம்ம சுகபோக்கமாக இருக்க முடியுமா? நம்ம நல்லா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, இயேசுவை எங்கேயோ நம்ம மனஸ்தாபப்பட வைத்திருக்கிறோம், ஆவியானவரை துக்கப்பட வைத்திருக்கிறோம். ஆவியானவருக்கு விரோதமாய் ஏதோ ஒரு காரியத்தை செய்து அவரை துக்கப்பட வைத்திருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்வில் வீழ்ச்சியை சந்திக்கிறோம். அவர் மனஸ்தாபப்பட்டிருக்கிறார். நம்ம நினைக்கலாம், அது அவன் வச்சுவிட்டான், இவன் வச்சுவிட்டான், அதை செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு யார் மேலாம் குறை பண்ணிட்டு போயிருக்கலாம். நான் செய்த காரியம், நீங்கள் செய்த காரியம், கர்த்தரை துக்கப்படுத்தியிருக்கிறோம்.
அவரை மனஸ்தாபப்படுத்தியிருக்கிறோம். அதனால தான் வீழ்ச்சியை சந்திக்கிறோம். ரெண்டாவது, சவுலுடைய வாழ்வில் வீழ்ச்சியை சந்திப்பதற்கான காரணம் என்ன? அதே 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல், கவனிங்க, கர்த்தருடைய சொல்லை, அங்க வார்த்தையை கேட்கல, இங்க கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் பேசுறார். பொல்லாப்பானதை செஞ்சான் கர்த்தருடைய பார்வைக்கு. அங்கு பார்த்தா கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தினா, இங்க கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சான். என்ன பொல்லாப்பானதை செஞ்சான்? நான் ஏற்கனவே சொன்னேன். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து பேசிட்டு இருக்காரு. அது பேசும்பொழுது பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கலாம். சாமுவேல் ரொம்ப தெளிவா பேசுறாரு பாருங்க, வாசிக்கலாம். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சாமுவேல் சவுலிடத்துல, ராஜாவிடத்துல போறான். சவுல் அவனை நோக்கி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல் ரொம்ப ஆசீர்வாதமாக சொல்றார். அதற்கு சாமுவேல் அப்படியானா என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும், நீங்க பாருங்க, என் காதுகளில் விழுகிற ஆடுகள், எங்கேயோ செஞ்ச தப்பு தீர்க்கதரிசி காதுல விழுது. ஹல்லேலூயா. அப்படிதான் தேவ மனுஷன். தீர்க்கதரிசி காதுல விழுது. ஆட்டு சத்தம் கேட்குது, மாட்டு சத்தம் கேட்குது. பாருங்க, எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன? ரூம்குள்ள பேசினாலும் தெரிஞ்சிடும். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். அமலேக்கியரிடத்திலிருந்து அதை கொண்டு வந்தாங்க. ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை, எது பெஸ்டோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு, உம்முடைய தேவனாகிய பத்தி சாக்கு நல்லா இருக்குதுல்ல, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, அது எல்லாத்தையும் அழிச்சிருந்தாரு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னாக்கா சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி ராஜா ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாரு தீர்க்கதரிசியை. அப்படின்னு சொன்னாக்கா அவர் காதுல ஆட்டு சத்தம் மாட்டு சத்தம் கேட்குதே அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்படி சொன்னதுக்காக அவர் சொல்றாரு, இல்லப்பா, இல்ல தீர்க்கதரிசியே, அமலோக்கியர்கிட்ட நல்ல தரமான ஆடு மாடுகளை ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக ஜனங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விட்டுரு, நீ இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். கர்த்தர் சொல்றது அவர் காதல ஒலிக்குது, தீர்க்கதரிசியுடைய காதல ஒலிக்குது. பொல்லாப்பானதை நீ செஞ்ச, நீ சாக்கு போக்கு சொல்லலாம், அது ரொம்ப ஆப்டா ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியலாம். நீ சொல்ற சாக்கு எங்களுக்கு நாங்கள் எடுத்துட்டு வரல, ஆண்டவருக்கு பலி செலுத்த தீட்டானது அருவருப்பானதை நீ தூக்கிட்டு வந்தல்ல, நீ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய். எத்தனை பொல்லாப்ப நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதின்னு சொன்னாக்கா அவர் பார்வைக்கு பொல்லாப்பானது, ஆனா மனுஷனுடைய பார்வைக்கு அதுல என்ன பொல்லாப்பு இருக்கு? ஆடு மாடு தானே, அங்கே சும்மா கிடந்தது தானே, அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது தானே, அவங்க தான் எல்லாமே காலி ஆகிட்டாங்களே, அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது தானே. அதை ஆண்டவருக்கு பலி நாங்கள் வழக்கத்துக்கு எடுத்துனோம்ல, ஆண்டவருக்கு பலி செலுத்த தானே எடுத்து வந்திருக்காங்க. நம்ம பார்வைக்கு அது சரியானதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பானது. பொல்லாப்பான காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே ஜெபத்தை கேளுன்னு சொன்னால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க முடியாதுயா. அந்த கதைலாம் என்கிட்ட சொல்லாதன்னு சொல்கிறார், அந்த கதை பேசாதன்றார். இந்த காம்ப்ரமைஸ்லாம் என்கிட்ட வேண்டாம், இந்த சாக்கு போக்கெலாம் என்கிட்ட வேண்டாம்.
நீ பொல்லாப்பானதை செஞ்ச. கர்த்தர் சொல்றது அதுதான். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்வில் வீழ்ச்சியை சந்திக்கிறோம்? கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்திருக்கிறோம். நம்ம பார்வைக்கு சரியாக இருக்கலாம், நம்ம செய்யறது சரியாக இருக்கிறது போல தோணலாம், நம்ம நடக்கிற காரியங்கள் சரியாக இருக்கிறது போல நம்ம நினைக்கலாம், நம்ம சரியாக தான் நடக்கிறோம் சொல்லி நம்மளே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் அது கர்த்தருடைய பார்வை என்பது ஒன்று உண்டு. கர்த்தருடைய பார்வை பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்கிற காரியம் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் பார்வைக்கு நீ நலமானதை செஞ்சாதான் ஆசீர்வதிக்கப்படுவ. மனுஷன் பார்வைக்கு நீ எப்படி வேண்டுமா நல்ல காரியத்தை செய்வது போல தோன்றினாலும், சரியா இருப்பது போல தோன்றினாலும், கர்த்தர் பார்வைக்கு அது பொல்லாப்பானது. சவுலுடைய வாழ்வில் வீழ்ச்சிக்கான காரணம் பொல்லாப்பான காரியத்தை செஞ்சிட்டான். அப்படி வார்த்தைக்கு கேட்கல, செவி கொடுக்கல. ஹல்லேலூயா. அதனால தான் விழுந்து போனான். இன்னைக்கு நமக்கு ஏன் ஆசீர்வாதம் குறையுது? உங்களுக்கு தான் தெரியும். என்ன பொல்லாப்பு செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும். நீ யோசிச்சு பாருங்க. அதை விட்டு மனம் திரும்பும் பொழுது தான் இன்னைக்கு பண்ண ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி நீங்கள் மனம் திரும்பணும். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் வேகமாக முடிச்சிடறேன், நேரம் இல்லை. ஏன் தாவீது அல்லது சவுல் விழுந்து போனா? அதே 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வீழ்ச்சிக்கான காரணம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும். பில்லி சுனிய அதை கோல் முட்டுறது. ரெண்டகம் சும்மா மூட்டி விட்டு போட்டு வாங்குறோன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஒன்று போட்டு ஒன்று வாங்கிறது, ஒன்று சொல்லி அவங்க வாயிலிருந்து இன்னொன்று வாங்கிறது. இதுதான் ரெண்டகம் பண்ணுறது, கோல் முட்டுறது, வஞ்சகமான காரியம். இந்த காரியம் பண்ணுறது எதுக்கு தெரியுமா சமமா? பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு சமம். முரட்டாட்டம் பண்ணுதல். முரட்டாட்டம், ரொம்ப கோபமா, அப்படியே ரொம்ப சிட்டா முரட்டுத்தனமா இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும். நீ பக்தியா இருக்கிறன்னு சொன்னாலும் அது பக்தி கிடையாது, அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ ஒன்றும் போய் உருவத்துக்கு முன்னாடி நிற்கவே தேவையில்லை. நீ முரட்டாட்டம் பண்ணன்னு சொன்னாக்கா, இருதயத்தை கடினப்படுத்துவீங்கன்னு சொன்னாக்கா, விக்கிரக ஆராதனைக்கு சமம். முடிஞ்சு போச்சு கதை. நான் எங்கே விக்கிரக ஆராதனை பண்ணேன்? கர்த்தர் பார்வையில் நீ முரட்டாட்டம் பண்ணல, பிடிவாதம் பிடிச்சல, அதுதான் முரட்டாட்டம். நம்ம சொல்கிறது தான் கரெக்டு. மயிலுக்கு 3 கால்ல 3 கால் தான். வெள்ளை காக்கா பார்த்தனாக்கா பார்த்தது தான். நான் சொல்கிறது தான் கரெக்டு, அதுலேருந்து மாற மாட்டேன். நீ விக்கிரக ஆராதனை பண்ணுறேன்னு அர்த்தம். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நீ கிறிஸ்தவளாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், நீ ஆராதனைக்கு போகிறவனாக்கலாம், காணிக்க கொடுக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் இந்த குணமுடையவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு சமமானவர்கள். இதுதான் பொல்லாப்பு. வாங்க ஆசைங்க. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு, புறக்கணித்து தள்ளினார் என்றான். புறக்கணித்து தள்ளினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்காததுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அவனை புறக்கணிச்சிட்டார், நெக்லெக்ட் பண்ணிட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டார். நீ தேவையில்ல, புறக்கணிச்சிட்டார். அவனை கர்த்தர் தானே அபிஷேகம் பண்ணாரு, அவனை கர்த்தர் தானே ராஜாவா வச்சாரு. ஏன் அப்படி சொன்னா? கீழ்ப்படியிலங்க. அவன் பலிகளை பார்க்கலாம், கீழ் வசனங்களை வாச, கீழ்ப்படிதலே உத்தமம். கீழ்ப்படியில, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. ஆண்டவர் எப்படி கீழ்ப்படியாம போனான்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதே 15ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும்
கொள்ளையிலே சாபத்தீடாகவும் ஆடு மாடுகளிலே ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. ரொம்ப சரியா பேசுறார் ஆண்டவர். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. கீழ்ப்படியலைங்க, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். கீழ்ப்படியதனால புறக்கணிச்சிட்டார். நீ தேவையில்ல, உன்னை தள்ளி நான் வேற ஒரு ராஜாவை உண்டாக்கிடுவேன். நீ இருக்கிற இடத்துல இன்னொரு மனுஷன் கொண்டு வந்து வச்சிருவேன். உன்னை கொண்டு செய்ய நினைச்ச காரியத்தை உன்னை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தனை கொண்டு வந்து செய்ய வைப்பேன். அதனால்தான் ஆசீர்வாதம் இல்லை, அதனால்தான் பின்மாற்றம், அதனால்தான் பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் புறக்கணிச்சிட்டாக்கா வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. வேற யார்கிட்டையும் ஒட்ட முடியாது. நம்ம ஒட்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஒரு உறவே. கீழ்ப்படுகிறோமா? நீ என்ன பலி செலுத்தினாலும் சரி, பலி நீ ஆடு மாடு எடுத்துன்னு வந்து என்ன இது ஒன்றா நீ பலி செலுத்தினாலும் சரி, கீழ்ப்படிதலை காட்டிலும் பலி முக்கியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் பலி முக்கியம் கிடையாது. நீ அதை செய்யல, பலி செலுத்தத்துக்கு எடுத்துன்னு வந்தேன், சாபத்தீட்டானதை பிடிச்சின்னு வந்துட்டேன், இது அது நீ எல்லா கதையும் சொல்ற, நேர்த்தியானதை எடுத்துன்னு வந்தேன், இப்படி எல்லாம் நீ கதை சொல்ற, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சொன்னதை நீ செஞ்சியா? நான் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சியா? என் வார்த்தைக்கு செவி கொடுத்தியா? இல்லையே. எப்படி உன்னை நான் ராஜாவா வச்சிருக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைத்தது உண்மைதான். அழைத்ததில் எந்த குளறுபடியும் கிடையாது. அழைத்தது உண்மைதான். ஆனால் அவர் தான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டார், அவனை தள்ளி விட்டார், புறக்கணிச்சிட்டார். கர்த்தர் புறக்கணிச்சதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? விக்கிரக ஆராதனை பண்ணிவிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? எனக்கு அன்பானவர்களே, நான் எங்கே பில்லு சூனியம் வச்சேன்? நான் எங்கே விக்கிரக ஆராதனை பண்ணேன்? நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டு கீழ்ப்படியாமல் நடந்துட்டு பாருங்கள் பிரியமானவர்களை, அவரை மனஸ்தாபப்பட வச்சுட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா எப்படி? சவுலோடு கூட ஆண்டவர் பேசும்பொழுது தெளிவாய் பேசுகிறார். எல்லாவற்றையும் நான் கவனித்திருக்கிறேன். ஆடு மாடு சத்தத்தை கூட நான் கவனித்து வச்சிருக்கேன். நீ ஏமாற்றவே முடியாதுயா, யாரும் ஏமாற்ற முடியாது ஆண்டவரை. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு நமக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? அவரை எங்கேயோ மனஸ்தாபப்பட வச்சிருக்கிறோம். அவர் பார்வைக்கு ஏதோ ஒரு பொல்லாப்பான காரியத்தை செஞ்சிருக்கிறோம். அவரை புறக்கணிச்சிட்டோம். அவர் வேண்டாம், பலிதான் எனக்கு முக்கியம் நினச்சிட்டோம். அவரை புறக்கணிச்சிட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் அப்படி தான். அவருடைய ஆசீர்வாதம் வேணும், ஆனால் அவர் வேண்டாம். நன்மைகள், சுகம், விடுதலை வேணும், ஆனால் சத்தியம் வேணாம். அவரை புறக்கணிச்சிடறோம். எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? அவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவார். அப்புறம் ஹல்லேலூயா. சவுலை ரிஜெக்ட் பண்ணாத மாதிரி அவன் புறக்கணிச்சான். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? டோட்டலாக அவனை இல்லாமலே பண்ணிட்டார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இதில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு பொல்லாப்பான காரியத்தை செஞ்சிட்ருப்போம், அவரை மனஸ்தாபப்பட வச்சிட்ருப்போம், அல்லது அவருடைய வார்த்தைகளை கேளாமல் கீழ்ப்படியாமல் புறக்கணிச்சிட்ருப்போம்.
இன்றைக்கி மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை மீண்டும் நிலைநிறுத்தணும், நம்மை கட்டி எழுப்பணும், நம்மை ஆசீர்வதிக்கணும். எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவை என்னுடைய வாழ்வில் நான் ஒரு வேளை தவறு செய்திருந்தால் அதை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மனப்பூர்வமாக நீங்கள் கேளுங்க. இந்த கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் ஏதோ ஒரு பொல்லாப்பான காரியத்தை செஞ்சிருந்தா ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்கள். அவருடைய இருதயம் துக்கப்படுற மாதிரி நான் நடந்திருந்தா ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க இயேசுவேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே உண்மை நான் புறக்கணிச்சிட்டேன், எனக்கு வேலை தான் முக்கியம்னு ஓடினேன், உங்களுடைய ஆராதனை புறக்கணித்தேன், வார்த்தைகளை புறக்கணித்தேன், என்னுடைய நண்பர்கள் சொல்ல தான் எனக்கு முக்கியம்னு நான் நினச்சேன், அதனால்தான் இப்படி ஒரு நிலைமை எனக்கு. ஒப்புக்கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொண்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், நமக்கு உதவி செய்வார். இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிய வாழ்வில் ஆண்டவரே உம்மை மனஸ்தாபப்படுத்தியிருந்தால் மன்னிங்கப்பா. உடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்திருந்தால் மன்னிச்சிருங்க இயேசுவே. உம்மை புறக்கணித்து விட்டு ஆண்டவரே அவங்க ஆசீர்வாதத்தை தேடினாக்கா இயேசுவே நீர் அவளை மன்னித்து இன்றைக்கு அவளை ஆசீர்வதிங்க, அவளுக்கு ஒரு விடுதலை தாங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.